சம்மர் வந்துருச்சு, சுகர் கேன் ஜூஸர் அறிமுகப்படுத்துறோம். இது பார்த்திருக்கலாம், இந்த மாதிரி பார்த்திருக்கலாம். இந்த மாடல் நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஸ்பெஷலான மாடல் இது. ஒரு டியூப் லைட் எரியக்கூடிய கரண்ட் இருந்தாவே போதும். கம்மியான கரண்ட்ல அதிகமான ஜூஸ் புளியருக்கு உண்டான ஏதுவான மிஷின் இது. இந்த சைடு தோல் சீவருக்கு உண்டான அட்டாச்மெண்ட் டூலும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போய்க்குது. அவ்வளவுதான். எவ்வளவு பியூரா இருக்குன்ட்டு நம்ம பயன்படுத்துற கீர் பாக்ஸ் உள்ள ரோலர்ஸ் அந்த மாதிரி நம்ம வடிவமைச்சிருக்கோம். நீங்க பழைய மாடல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கீழே மேலே எல்லாம் கொட்டிட்டு இது அழகா அந்தந்த டம்ளருக்கு அப்பப்போ திருப்பி பிடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப யூஸ்ஃபுல். 1 ஹவருக்கு 200 டம்ளர்ஸ் நம்ம இந்த மாதிரி ஓட்டலாம். நீ எனக்கு தெரிஞ்சு 250 ரூபாய் கட்டுக்கு 1000 ரூபாய் இன்கம் எடுக்கலாம். நாங்க இந்த மிஷின்லயே பழைய மாடல்லயே ரொம்ப பழகிட்டங்க, திருப்பி இதே மிஷின் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம இந்த மிஷின் கொடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கு, அவைலபிள் தான். நீங்க எந்த மிஷின் எடுத்தாலும் சரி, நம்ம கவர்மெண்ட் சப்சிடி நம்ம வாங்கி தந்துடுறோம். நம்ம உங்க இடத்துக்கே டெலிவரி கொடுத்து செயல்முறை விளக்கமும் காட்டி கொடுத்துருவோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சுகர் கேன் ஜூஸர் மிஷின் பத்தி பார்க்க போறோம். நம்ம பாலாஜில சுகர் கேன் ஜூஸர் அறிமுகப்படுத்துறோம். இங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு, அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? பழைய மாடல் ஆல்ரெடி நம்ம சேல்ஸ்ல கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஸ்பெஷலா நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா, காம்பாக்ட் மாடலா நம்ம கொடுக்குறோம். யாரு வேணாலும் ஓட்டலாம். எனி ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க கூட, பெண்கள் ஆகட்டும் வயசானவங்களாகட்டும் யார் வேணாலும் ஓட்டலாம். இது பாத்தீங்கன்னா பூரா கேஸ்டிங்ல உருவாகின பாடி. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துரு பிடிக்காது. ஹைஜீனிக்கா எந்தெந்த உணவு சார்ந்த பொருள் இருக்கோ, மிஷினரிஸ் இருக்கோ, அது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உருவாக்கி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இயந்திரங்களும் SS-ல உருவான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல உருவான இயந்திரங்கள். நான் நிறைய இடத்துல இந்த மிஷின் பார்த்திருக்கேன். நமக்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, குவாலிட்டி முக்கியத்துவமா கொடுக்குறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, 1 HP-லயே ஓடக்கூடிய இயந்திரம். ஹையர் HP இருக்கிறதுனால சிலர்னால ஓட்ட முடியாது. நம்மளது பாத்தீங்கன்னா, ஒரு டியூப் லைட் எரியக்கூடிய கரண்ட் இருந்தாவே போதும், சிங்கிள் பேஸ் கரண்ட் இருந்தாவே போதும், அங்க நம்ம ஓட்டிக்கலாம். அடுத்தவங்க குவாலிட்டியா செஞ்சிருந்தாலுமே இது நம்ம புதுமை. கம்மியான கரண்ட்ல அதிகமான ஜூஸ் புளியருக்கு உண்டான ஏதுவான மிஷின் இது. அது மட்டும் இல்லாம இந்த மாடல் நீங்க பாத்திருக்கீங்களா எங்காச்சு? இது பாத்திருக்கலாம், இந்த மாதிரி பாத்திருக்கலாம். இந்த மாடல் நீங்க எங்கேயும் பாத்திருக்க மாட்டீங்க. ஸ்பெஷலான மாடல் இது. நீங்க ரோடு சைடு எல்லாம் இந்த பழைய மாடல்ல வச்சு ஓட்டுறவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கத்தி வச்சு சீவிட்டு இருப்பாங்க. நல்லா ஃபுல்லா சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூஸ் புளிவாங்க. அப்படி புளியும் போது நல்லா சக்கையா புளியருக்கு ஏதுவா இருக்கும். கொஞ்சம் மடக்கி திருப்பி விடுறக்கும், அந்த ரோலர் நல்லா கிரஷ் பண்றக்கும், அந்த சீவும் போது ஏதுவா இருக்கும். நல்ல ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த மாடல்ல நீங்க பாக்குற மாடல்ல பாத்தீங்கன்னா, இந்த சைடு தோல் சீவருக்கு உண்டான அட்டாச்மெண்ட் டூலும் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த சைடுல நம்ம தோலை ஈஸியா சீவிக்கலாம், கஷ்டமே இல்லாம இந்த சைடு ஜூஸ் பிழிஞ்சுக்கலாம். நம்ம மாடல்ல முக்கியத்துவமான இந்த விஷயம் இது. இப்ப இந்த டெமோல நீங்க தான் ஓட்ட போறீங்க.